மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், அதாவது நேர்கூற்றும் அயற்கூற்றும் என்ற தலைப்பில் உள்ள இந்த வகுப்பில் அதாவது கேள்வியும் பதிலும், கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், கேள்வி ஆம் இல்லை என்ற பதில், அது மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், கொஸ்டின்ஸ் வித் எஸ் ஆர் நோ ஆன்சர், அதை டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு எப்படி மாத்துறது. நம்ம முன்னாடி பார்த்த 6 வகுப்புகளிலும் அதாவது அந்த பொதுவான விதிமுறைகளை பார்த்திருக்கோம். இங்கு அதிலிருந்து மாறுபட்டுனா எவ்வாறு இன்டைரக்ட் ஸ்பீச்சில், அதாவது அயற்குற்றில் எவ்வாறு அந்த கருத்தை நாம் கூறலாம் என்பதை பல்வேறு வழிகளில் விளக்கி இருக்கிறேன். வாருங்கள் பார்ப்போம். ஆங்கில இலக்கணம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், பாகம் 7, கொஸ்டின்ஸ் அண்ட் எஸ் நோ ஆன்சர்ஸ். படக்காட்சி 259, நாள் 1/5/2024. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், நேர்குற்றும் அயற்குற்றும், பாகம் 7, கொஸ்டின்ஸ் அண்ட் எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ். அதாவது ஆ இல்லை, ஒரு வினாவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆ இல்லை என்ற 2 பதில்கள் கொடுக்கதை எவ்வாறு நாம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எவ்வாறு அதை எழுதுவது, அயற்குற்றில் எவ்வாறு அதை எழுதுவது. பாருங்க, டைரக்ட் கொஸ்டின். He said, Mala, can you help me? He said, Mala, can you help me? டைரக்ட் ஆன்சர், நேரடி பதில், அதாவது நேரடி கேள்வி. இது நேரடி பதில். எஸ் ஆர் நோ. செட் மாலா, எஸ் செட் மாலா, நோ செட் மாலா. ரெண்டு இது இப்படி சொல்லி நேர்குற்ற அயற்குற்று, இது நேர்குற்று இதுல இருக்குது. He said Mala, can you help me? Yes said Mala, no said Mala. 2 ஆன்சர், 2 விடைகள். இப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல எவ்வாறு நம்ம மாத்துறது பாருங்க. He said Mala, can you help me? He asked Mala if she could help him. He said Mala, can you help me? He said, he asked Mala if she could help him. இது இன்னொரு முறையும் இதை இன்டைரக்ட் எழுதலாம். He requested Mala if she could help him. அதாவது அவன் மாலாவை கேட்டான் என்றும் சொல்லலாம், அவன் மாலாவை வேண்டினான் என்றும் 2 வகையாகவும் இதற்கு பதில் கூறலாம். ஏன்னா அவன் உதவி கேட்கிறான், அவளுடைய ஹெல்ப் கேட்கறதுனால 2 முறையிலையும் நாம் பதில் சொல்லலாம். He asked Mala if she could help him, or he requested Mala if she could help him. ரெண்டுமே கொஸ்டின் தான், கேள்விதான். அத கேள்வியும் கேட்கலாம், ரிக்வஸ்ட் வச்சும் கேட்கலாம். ரெண்டு இது ஆன்சர், இது கேள்வி. He asked Mala if she could help him, or he requested Mala if she could help him. இது இன்டைரக்ட் கொஸ்டின். இப்ப இன்டைரக்ட் ஆன்சரை பாருங்க. எஸ் செட் மாலா, எஸ் செட் மாலா பாருங்க. இன்டைரக்ட் பாசிட்டிவ் ஆன்சர். இதுக்கு ஆம் என்ற பதிலை சொன்னா அதை எப்படியெல்லாம் 3 இதுல எப்படி சொல்லலாம், 3 வழிகளில் சொல்லலாம். மாலா replied or answered positively or affirmatively. இந்த எஸ்ங்குல எஸ்ன்னு சொன்னா மாலா replied or answered, 2 சொல்லலாம். ரிப்ளைடுன்னு சொல்லலாம், ஆன்சர்டுன்னு சொல்லலாம். பாசிட்டிவ்லி அல்லது அஃபர்மேட்டிவ்லி, அதாவது ஆம் என்று சொன்னாள், செய்கிறேன்.
Mala replied positively. Mala answered positively or affirmatively. அது சாதகமாக பதில் சொன்னாள். அல்லது அதவே பாருங்க. Or Mala accepted his request. அவன் கேட்கிறான், can you help me? He requested Mala if she could help him. Mala accepted his request. Or Mala replied or answered that she could help him. அப்போ அவ அந்த எஸ்ன்னு சொல்ற ஆன்சரை விடைய 3 வகையா சொல்லலாம். மாலா ரிப்ளைடு பாசிட்டிவ்லி, மாலா ரிப்ளைடு அஃபர்மேட்டிவ்லி. ஒரே தான், ரிப்ளைடு ஆர் ஆன்சர்டு ரெண்டும் ஒண்ணுதான். அல்லது இரண்டாவது ஆர் மாலா அக்செப்டட் ஹிஸ் ரிக்வஸ்ட், அவனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டாள். அல்லது ஒரு ஸ்டேட்மெண்டாவே கொண்டு வந்துடலாம். அந்த கொஸ்டினை இன்டைரக்ட் கொஸ்டின்ல டைரக்ட்ல தான் கொஸ்டினா இருக்கும். இன்டைரக்ட்ல வரும்போது எல்லாமே ஸ்டேட்மெண்டா மாறிடும். மாலா replied or answered that she could help him. இந்த 3 முறையில் இதற்கு பதில் சொல்லலாம். அதாவது எஸ் என்ற பதிலுக்கு இந்த 3 முறையாகும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இன்டைரக்ட் நெகட்டிவ் எதிர்மறை வினை. மாலா ரிப்ளைடு நெகட்டிவ்லி ஆர் மாலா ரெஃப்யூஸ்ட் ஹிஸ் ரிக்வெஸ்ட் ஆர் மாலா replied that she could not help him. நேர்மறையிலனா could help him, நெகட்டிவ்லனா could not help him. அப்ப எதிர்மறையில பதில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. 3 வகையிலும் சொல்லலாம். நான் இங்க ஆன்சர்டு இல்லாம ரிப்ளைட வச்சு சொல்றேன். நீங்க எதுக்குனாலும் வச்சலாம். மாலா ரிப்ளைடு நெகட்டிவ்லி, முடியாது என்று சொல்லிவிட்டாள். மாலா ரிஃப்யூஸ்ட் ஹிஸ் ரிக்வெஸ்ட், அவனுடைய வேண்டுகோளை அவர் நிராகரித்து விட்டாள். மாலா replied that she could not help him. இந்த 3 முறையிலும் சொல்லலாம். அப்போ இந்த எஸ், அதாவது he said Mala, can you help him? அவ எஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எஸ் said Mala. இப்போ கொஸ்டின், he asked Mala if she could help him. அதே கேள்வி இப்படியும் எழுதலாம். He requested Mala if she could help him. கேள்வியிலையும் வேண்டுகோள் வைக்கலாம். இப்ப இதுக்கு 2 பதில், பாசிட்டிவ் ஒண்ணு, நெகட்டிவ் ஒண்ணு. மாலா ரிப்ளைடு பாசிட்டிவ்லி ஆர் மாலா அக்செப்டட் ஹிஸ் ரிக்வெஸ்ட் ஆர் மாலா ஆன்சர்ட் தட் ஷீ குட் ஹெல்ப் ஹிம். இது பாசிட்டிவ் ஆன்சர். நெகட்டிவ் ஆன்சர் பாருங்க, எதிர்மறை பதில். மாலா ரிப்ளைடு நெகட்டிவ்லி ஆர் மாலா ரெஃப்யூஸ்ட் ஹிஸ் ரிக்வெஸ்ட். ரெஃப்யூஸ்ட் பதில் டினைடுன்னு சொல்லலாம். ஆர் மாலா ரிப்ளைடு that she could not help him. பாசிட்டிவ்ல 3 வினை, ஏற்றுக்கொள்றதுல 3 முறையா சொல்லலாம். நெகட்டிவ்ல எதிர்மறையையும் 3 வகையில் பதில் சொல்லலாம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். 2வது எடுத்துக்காட்டு பாருங்க. டைரக்ட் கொஸ்டின், தேவி ஆஸ்க்ட் ராணி, did you meet my brother yesterday? Yes, said ராணி. No, said ராணி. 2 ஆன்சர் இதுக்கு சொல்லலாம். இப்ப இன்டைரக்ட் வருவோம். இது டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின். தேவி asked Rani if she had met her brother the day before. Devi asked Rani if she had met her brother the day before. Or Devi doubted Rani if she had met her brother the day before. நீ என்னுடைய சகோதரனை பார்த்தாயா நேற்று அப்படின்னு கேட்கிறான். அது நேரடியா கேட்கிறது. நீ என்னுடைய சகோதரனை நேற்று பார்த்தாயா, சந்தேகத்துல கேட்கிறது. அதாவது did you meet my brother yesterday?
சந்தேகம் இல்லை. 2 வகையா அதுக்கு இன்டைரக்ட்ல சொல்லலாம். Devi asked Rani if she had met her brother the day before, or Devi doubted Rani if she had met her brother the day before. 2 கேள்வி இன்டைரக்ட்ல. ஆன்சர் நெகட்டிவ்ல பாசிட்டிவ்ல 3 ஆன்சர், நெகட்டிவ்ல 3 ஆன்சர். ராணி ரிப்ளைடு பாசிட்டிவ்லி, ஆம் என்றாள். ராணி கன்ஃபார்ம்டு ஹர் மீட்டிங். ஆனா இங்க 2 கேள்வி இருக்கு. ராணி கன்ஃபார்ம்டு ஹர் மீட்டிங், அவனை சந்தித்ததை உறுதி செய்தாள். ராணி ரிப்ளைடு that she had met her brother the day before. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லலாம். இந்த மாதிரி இது வந்து சுருக்கியும் சொல்லலாம். ராணி ரிப்ளைடு பாசிட்டிவ்லி, ராணி கன்ஃபார்ம்டு ஹர் மீட்டிங், எப்படி வேணாலும் சொல்லலாம். நெகட்டிவ்ல பாருங்க, எதிர்மறையில இந்த 3 பதில் எப்படி இருக்கும் அந்த 2 கேள்விக்கும். ராணி ரிப்ளைடு நெகட்டிவ்லி, இல்லை என்று சொன்னாள். அதை நம்ம நோ, அது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல. அப்ப இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம இப்படித்தான் எழுத முடியும். ராணி ரிப்ளைடு நெகட்டிவ்லி, ஆர் ராணி கன்ஃபார்ம்டு தேவிஸ் டவுட், அதாவது நான் சந்திக்கவில்லை. ராணி கன்ஃபார்ம்டு தேவிஸ் டவுட், அவ சந்தேகத்துல கேட்கிறா. Did you meet my brother yesterday? Doubted. Rani doubted, Devi doubted Rani if she had met her brother the day before. Rani confirmed Devi's doubt, or Rani replied that she had not met her brother the day before. இப்போ பாசிட்டிவ்ல நேர்மறை 3 விடை, எதிர்மறையிலே 3 விடை. பாசிட்டிவ்ல 3 விடை, நெகட்டிவ்ல 3 விடை. அடுத்து பாருங்க, இன்னொரு 3வது பாருங்க. டைரக்ட் கொஸ்டின். Did you meet my brother tomorrow? He said to me. நாளைக்கு என்னுடைய சகோதரனை பார்க்கிறாயா? Do you meet my brother tomorrow? Simple present tense. Yes, said I. No, said I. Right answer. இப்போ indirect question நான் கேட்கிறேன். He asked me if I would meet his brother the next day. இங்க do இருக்கிறதுனால past tense-க்கு didன்னு மாத்திரக்கூடாது, மெட்னு மாத்திரக்கூடாது. ஏன்னா அது வந்து எதிர்காலத்துல, அதாவது எதிர்கால செயலை வந்து டைரக்ட்ல சிம்பிள் பிரசன்ட பயன்படுத்தி எதிர்கால செயலை சிம்பிள் பிரசன்ட் அல்லது பிரசன்ட் கண்டினியூஸ் எதிர்கால செயலை குறிப்பதற்கு பயன்படுத்தினால், அதை இன்டைரக்டுக்கு வரும்போது அதை விட்டு வச்சுதான் கண்டிஷனல் கிளாஸ்ல தான் எழுதணும். அதை சிம்பிள் பாஸ்டுக்கு மாற்றிவிடக் கூடாது. He asked me if I would meet his brother the next day. Positive answer. I replied positively or affirmatively. I confirmed my plan. சொல்லலாம். Yes, I confirmed my plan. I replied that I would meet his brother the next day. 3 வகையிலும் சொல்லலாம். I replied positively. I confirmed my plan. I replied that I would meet his brother the next day. இன்னும் வேற வழியிலும் சொல்லலாம். நான் 3 கொடுத்துருக்கேன். இன்னும் எந்தெந்த வழியெல்லாம் சொல்ல முடியுமோ அதில் சொல்லலாம். நான் உங்களுக்கு எளிதாக 3 கொடுத்திருக்கிறேன். நெகட்டிவ்ல பாருங்க. இன்டைரக்ட் நெகட்டிவ். I replied negatively. I negated, மறுத்தேன். இல்லை என்று சொன்னேன். I negated, இல்லை என்று சொன்னேன். 2 ஒண்ணுதான். I replied negative ஒண்ணுதான். I negated ஒண்ணுதான். I gave negative answer, அதுவும் ஒண்ணுதான். I replied that I would not meet his brother the next day. நாளைக்கு நான் உன்னுடைய சகோதரனை சந்திக்க போவது இல்லை. I replied negatively, இல்லை. I negated, இல்லை என்றேன். Indirect speechல I replied that I would not meet your brother next day. 3 வகையிலும் சொல்லலாம். அப்போ இந்த கொஸ்டின் அந்த 3 அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்
அன்பு மாணவ செல்வங்களே, இந்த ஒரு கேள்வி, அதற்கு இல்லை, ஆம், இல்லை என்று 2 பதில்கள். எஸ் ஆர். அப்ப எஸ் என்ற பதில் இருந்தால் அதை எப்படி 3 பதில் சொல்லலாம்? நோ என்று சொல்வதற்கு, இல்லை என்று சொல்வது, அதற்கு எப்படி எல்லாம் பதில் சொல்ல வேண்டும்? அப்படின்னு 3 எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறேன். இந்த டைரக்ட் கொஸ்டின் வந்து நம்ம நேர்ல பேசும்போது மட்டும்தான் பயன்படுத்தலாம். இந்த இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ, இன்டைரக்ட் பதில், இன்டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் ரிப்ளை எதுக்கு பயன்படுத்தினா, நாம் ஸ்டோரி ரைட்டிங் அல்லது லெட்டர் ரைட்டிங் அல்லது மெசேஜ், சென்டிங் மெசேஜஸ், இது அனைத்திற்கும் அயற்கூற்று தான் பயன்படும். இன்டைரக்ட் ஸ்பீச் தான் பயன்படும். எனவே இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சை தெரிந்து கொண்டால் தான் ஒரு கேள்வியே இன்டைரக்ட்ல எப்படி இருக்கும், அந்த கேள்விக்குள்ள பதில் இன்டைரக்ட்ல எப்படி இருக்கும். அதுக்கு 3 எடுத்துக்காட்டுகள். இந்த 3 எடுத்துக்காட்டுகளை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும். அனைத்தையும் நீங்கள் தெளிவாக செய்து விடலாம். அதாவது முதல்ல என்ன பண்றோம் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து he said Mala. He said Mala. He said Mala, can you help me? மாலா பதில் சொல்றா. எஸ், எஸ் செட் மாலா. நோ செட் மாலா. 2 ஆன்சர். இப்போ அத வந்து இன்டைரக்ட்ல வரும்போது பாருங்க. He asked Mala if she could help him. அல்லது he requested Mala to help him. இதான் கேள்வி. டைரக்ட் கேள்வி. இப்போ இன்டைரக்ட் கேள்வி. இப்ப பதில் வந்து அவ எஸ்ன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. எஸ். அத இன்டைரக்ட்ல அதுக்கு 3 பதில் என்ன? மாலா ரிப்ளைடு பாசிட்டிவ்லி அல்லது மாலா ரிப்ளைடு அஃபர்மேட்டிவ்லி. 2 ஒண்ணுதான். மாலா அக்செப்டட் ஹிஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. 2வது மாலா ரிப்ளைடு பாசிட்டிவ்லி அல்லது மாலா ஆன்சர்டு பாசிட்டிவ்லி அல்லது அஃபர்மேட்டிவ்லி. 2வது ஆன்சர் மாலா அக்செப்டட் ஹிஸ் ரிக்வெஸ்ட். 3 மாலா ரிப்ளைடு அல்லது ஆன்சர்டு. 2 சொல்லலாம். தட் she could help him. She could. Mala replied that she could help him. Statement of சொல்லலாம். நல்லா 3ஐயும் மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பாருங்க, 2வது ஒண்ணுல கொடுத்திருக்கும் பாருங்க. இரண்டாவதுல வந்து தேவி ஆஸ்க்டு ராணி, டிட் யூ மீட் மை பிரதர் எஸ்டர்டே? நேற்று என்னுடைய சகோதரனை நீ சந்தித்தாயா? அதை நேரடியாகவும் வச்சுக்கலாம். அல்லது இப்போ சந்தேகத்தில் இருக்க, டிட் யூ மீட் மை பிரதர் எஸ்டர்டே? சந்தேகத்திலையும் கேட்கலாம். டிட் யூ மீட் மை பிரதர் எஸ்டர்டே? ஆர் டிட் யூ மீட் மை பிரதர்? 2ம் கேட்கலாம். நேரடியாகவும் கேட்கலாம், சந்தேகத்திலையும் கேட்கலாம். அப்போ இதுக்கு அந்த இன்டைரக்ட் பதில பாருங்க. தேவி ஆஸ்க்டு ராணி if she had met her brother the day before. Devi asked Rani if she had met her brother the day before. அல்லது தேவி doubted ராணி, சந்தேகத்தில் கேட்கிறார். தேவி doubted ராணி if she had met her brother yesterday, the day before. 2 ஆன்சர், 2 கேள்வி. இன்டைரக்ட் கேள்வி. பாருங்க, அதுக்கு பாசிட்டிவ்ல 3 ஆன்சர். எஸ். தேவி, அதாவது ராணி ரிப்ளைட் எஸ். ராணி செட் எஸ் இருக்கு இல்லையா? ராணி எஸ். ராணி செட் எஸ். ராணி செட் நோ. 2 ஆன்சர். ராணி செட் எஸ். ராணி செட் நோ. இப்ப 2க்கும் 3 ஆன்சர் கொடுக்குறோம் பாருங்க. எஸ்ங்கிறதுக்கு ராணி, அதாவது பாசிட்டிவ் ஆன்சர். ராணி ரிப்ளைடு பாசிட்டிவ்லி, ஆமா சந்தித்தேன். ராணி கன்ஃபர்ம்டு தேவி செட் டவுட். ராணி ரிப்ளைடு அல்லது ஆன்சர்ட் பாசிட்டிவ்லி ஆர் அஃபர்மேட்டிவ்லி.
அல்லது ராணி கன்ஃபர்ம்டு her doubt, தேவிஸ் doubt. ராணி கன்ஃபர்ம்டு தேவிஸ் doubt. That is confirmed ராணிஸ் doubtனா she did not meet ன்னு அர்த்தம். ராணி கன்ஃபர்ம்டு தேவிஸ் டவுட் அப்படின்னா ராணி டிட் நாட் மீட் தேவிஸ் பிரதர்னு அர்த்தம். எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனா அவர் ஸ்டேட்மெண்டா சொல்லும்போது ராணி ரிப்ளைட் தட் ஷீ ஹட் மெட் ஹர் பிரதர், பாசிட்டிவ்ல சொல்றோம். ராணி ரிப்ளைட் தட் ஷீ ஹட் மெட் ஹர் பிரதர் த டே பிஃபோர். அடுத்து இன்னொன்று போது மூணாவது ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க. டு யூ மீட் மை பிரதர் டுமாரோ, நாளைக்கு நீ என்னுடைய சகோதரனை சந்திக்கிறாயா? ஹீ செட் டு மீ, அவன் என்கிட்ட கேட்டான். டு யூ மீட் மை பிரதர் டுமாரோ, நாளைக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடியது. நான் சொல்றேன், இதுக்கு ரெண்டு ஆன்சர். இதுக்கு இன்டைரக்ட் ஆன்சர், இன்டைரக்ட் கொஸ்டின். ஹி ஆஸ்க்ட் மீ இஃப் ஐ வுட் மீட் ஹிஸ் பிரதர் த டே ஆஃப்டர். ஹி ஆஸ்க்ட் மீ இஃப் I would meet his brother the next day. இங்க வந்து மீட் இருக்குது, ட்ரூன் இருக்கிறதுனால சிம்பிள் பிரசன்ட் சொல்லி சிம்பிள் பாஸ்டுக்கு மாத்திடக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய செயல்களை சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்சஸில் கேட்டால் அதற்கு பதில் கண்டிஷனல்னு அதை சொல்றாங்க. வுட் வைத்து தான், வுட் அந்த வெர்பை அப்படியே வைத்துக்கொண்டு அதற்கு முன்னால் வுட் வைத்துக்கொண்டு சிம்பிள் பிரசன்ட். பிரசன்ட் கண்டினியூஸ்னா வுட் பி வச்சு அங்க இருக்க பிரசன்ட் பார்ட்டிசிபிள வச்சுக்க வேண்டியது. வுட் பிரசன்ட் வெர்ப் அல்லது வுட் பி பிரசன்ட் வெர்ப், வுட் பி பிரசன்ட் பார்ட்டிசிபிள். பாருங்க இங்க, he asked if I would meet his brother the next day. I replied positively. I confirmed my plan. I replied that I would meet his brother tomorrow the next day. I replied that I would meet his brother the next day. Negative answer. I replied negatively. I negated. ரெண்டு ஒன்று தான். I replied negatively. I negated, or I replied that I would meet your brother the next day. I would meet his brother. அங்க வந்து அவன் கேட்டவன் தேர்ட் பர்சன். I replied that I would meet his brother the next day. அன்பு மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு இரண்டு முறை விளக்கி இருக்கிறேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த டைரக்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எதுக்கு பயன்படும்னா, நாம் கதைகள் எழுதுவதற்கு அல்லது செய்திகள் அனுப்புவதற்கு, நேரடியாக பேசுவதற்கு மட்டும்தான் நாம் டைரக்ட் ஸ்பீச்சை பயன்படுத்தலாம், நேர்கூற்றை. இது திருப்பி நாம் பேசுகின்ற பொழுது அயற்கூற்றை தான், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் அந்த கருத்தை சொல்ல முடியும். எனவே இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.